வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாட்டினுடைய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணத்தில் அவருக்கு அமெரிக்க தமிழர்கள் சார்பில் உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முன்னணி சாஃப்ட்வேர் நிறுவனங்கள், உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களான கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் போன்ற நிறுவனங்களுடைய தலைமை அலுவலகங்களுக்கு அவர் நேரில் சென்று உயர் அதிகாரிகளோடு கலந்துரையாடியிருக்கிறார். முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோவில் 8 நிறுவனங்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் 1300 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றன என்கிற தகவலை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு வசிக்கக்கூடிய அமெரிக்காவில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியில் பேசும்போது தமிழ்நாட்டிற்கு நல்ல முதலீடுகள், நல்ல நிறுவனங்கள் வருவதற்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான தூதர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று, நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் எல்லாம் இதை சொல்லுங்கள் என்று கூட அவர் வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். இன்னொரு நிகழ்வு, சர்வதேச அளவிலான கார் பந்தய போட்டி ஃபார்முலா 4 நடந்து முடிந்திருக்கிறது. இந்த பந்தயத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த உலகின் முன்னணி மோட்டார் ரேசிங் வீரர்கள், குறிப்பாக இங்கிலாந்து, போர்ச்சுகல், செக் குடியரசு, பெல்ஜியம், டென்மார்க், சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், மலேசியா, ஆஸ்திரேலியா என்று உலகின் பல நாடுகளிலிருந்து தலைசிறந்த வீரர்கள் சென்னை நகரின் கார் ரேஸில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது உலக கார் ரேசிங் வரைபடத்தில் சென்னை இடம்பெற செய்திருக்கிறது. சென்னை ஒரு சர்வதேச நகராக மாறுவதற்கு, அதன் தரம் உயர்வதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பெருமை சேர்க்கும் என்று பலரும் சொல்லக்கூடிய, அந்த துறை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய தன்மைகளை பார்க்கிறோம். இதனிடையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை விமர்சித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பல துறைகளிலும் தமிழ்நாடு தோல்வி அடைந்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்குட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இப்போ நாளிதழ்களை திறந்தால் சட்டம் ஒழுங்கினுடைய சீர்கேடுகளை பார்க்கலாம். வார கொலை பட்டியல்கள் தொடர்கின்றன. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலை அமைப்பில் தமிழ்நாடு இடம் வகிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில் வெளிநாட்டு நிகழ்வுகள், ஆடம்பர பகட்டு கார் ரேஸ், இதில் கவனம் செலுத்தி அதன் வர்ண ஜாலங்களுக்கு மத்தியில், அமெரிக்கா முதலீடு, கார் ரேஸ் போன்ற வர்ண ஜாலங்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டினுடைய உண்மை நிலையை மறைக்க முயற்சி நடப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது சார்ந்து அதிமுக முன்வைக்கக்கூடிய விமர்சனம் ஏற்புடையதா? தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் பாராட்டத்தக்கவையா என்கிற பல கோணங்களில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கே கனகராஜ் அவர்கள், வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து சண்முகவேல் சங்கரன் இணை இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் சூர்யாவுடைய முதற் பார்வையை கேட்குறேன். சூர்யா, இந்த முதலமைச்சர் சொல்வதும் அதிமுகவினுடைய விமர்சனத்தையும் நீங்கள் எப்படி மதிப்பீர்? அடிப்படையில் முதலமைச்சர் ஒரு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க. அதில் தொடர்ச்சியாக அவர்கள் சந்தித்து வரக்கூடிய நிறுவனங்களுடைய பட்டியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்ச்சூன் 500 என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் 3/2 பங்கு அளவிற்கு வலிமை வாய்ந்த நிறுவனங்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய சில நிறுவனங்களுடைய கிளைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்போ அவருடைய விமர்சனம் என்னவாக இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய கிளையை விட்டுட்டு ஏன் முதலீட்டை ஈர்ப்பதற்கு அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, ஒரு கிளை இங்கே இருக்குங்கிற காரணத்தினாலேயே முடிவுகளை இவர்கள் எடுக்க போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ வெறும் தொழில் முதலீடுகள் மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கான ஏஐக்கான பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்களும் இந்த தொடர்ச்சியான சந்திப்புகளில் கையெழுத்தாகிட்டு இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிமுகவிற்கு இது எதையுமே ஜீரணித்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறதுனால தான் இது போன்ற விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு.
உதாரணத்திற்கு அதிமுக தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை விட்டு போகும் பொழுது பொருளாதாரத்தினுடைய அளவுங்கிறது 20 லட்சம் கோடி. இன்னைக்கு ஏறக்குறைய 3-4 ஆண்டுகளில் 37 லட்சம் கோடி அளவிற்கு இந்த பொருளாதாரத்தினுடைய அளவை உயர்த்தி இருக்கிறோம். உடனே இவங்க கோவிட காரணம் சொல்லுவாங்க. நான் சொல்ற அளவு கோவிடுக்கு முந்தைய அளவு. பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்துடைய அளவு 3 லட்சம் கோடியிலிருந்து இன்னைக்கு 7-8 லட்சம் கோடிக்கு நகர்த்தி இருக்கிறோம். ஏறக்குறைய சர்வீஸ் செக்டாரினுடைய குரோத்தை 30% 50% மேலே இன்னைக்கு அதிகப்படுத்தி இருக்கிறோம். இது எல்லாம் ஆர்பிஐனுடைய அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள். இது எதுவும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அல்ல. அப்ப இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதலான முதலீட்டை ஈர்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது இவர்களால் இந்த அரசிற்கு நல்ல பேர் வந்துவிடும் என்கிற ஒரு கெட்ட நோக்கத்தினுடைய விளைவாக வரக்கூடிய விமர்சனங்கள் தான் இந்த விமர்சனங்கள்னு பார்க்குறேன். முதலமைச்சர் முன்வைக்கக்கூடிய வாதம் ஒரு புறம், இன்னொரு பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வச்சிருக்கக்கூடிய கருத்து அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு ஏரியாவை தான் அவர் அதிகமாக சொல்கிறாரு. அது கொலை கொள்ளை அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. இதில் கவனம் செலுத்தாமல் ஒரு வான வேடிக்கையை காட்டி இதிலிருந்து மக்களை திசை திருப்புறாங்கன்றார். இல்லை, எது வான வேடிக்கை அப்படின்னா, அவர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு என்ன முதலீடை ஈர்த்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. அதை வேண்டுமானால் வான வேடிக்கை அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, இப்போது நடக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீடும் ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு தனியாக கமிட்டி அமைச்சு அதில் ஏறக்குறைய இது வரைக்கும் 10,000 கோடிக்கு போட்ட அக்ரிமெண்ட்டில் 7-8,000 கோடிக்கு ப்ராசஸ் நடந்து முடிந்து விட்டது, 3,000 கோடிக்கு பணிகள் தொடங்க இருக்குது அப்படிங்கிறத அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கே தவிர, முந்தைய ஆட்சியை போல போட்டப்பட்ட ஒப்பந்தங்களுடைய நிலை என்னன்னு கூட சொல்ல முடியாத நிலையில் ஒரு அரசு இல்லை. அது ஒன்று. இன்னொன்று, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸை வச்சு மட்டுமே இவங்க பேசுகிறாங்க. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் கிரைம் டேட்டா எடுத்தீங்கன்னா கடைசியாக வந்த கிரைம் டேட்டா அடிப்படையில் மாநில அரசுகளுடைய எல்லா மாநில அரசுகள்கிட்டையும் ஆய்வு செய்து வழங்கப்படக்கூடிய அந்த கிரைம் டேட்டா, கடைசியாக வந்த கிரைம் டேட்டா இதுவரைக்கும் கடந்த அதிமுக ஆட்சியை விட 76% குற்றங்கள் குறைந்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லுது. அதற்கு பிறகு வேற டேட்டா நமக்கு கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில் இருந்துச்சுன்னா அதை அவர் கொடுக்கலாம். அப்படி ஃபேக்டோட பேசணும் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு கடந்த ஆட்சியை விடவும் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களை விடவும் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு வேற குற்றச்சாட்டு வைக்க முடியலங்கிறதுக்காக தனிப்பட்ட குற்றச்செயல்களை, இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்ஸை பெரிதுபடுத்தி ஒட்டுமொத்த நிர்வாகமும் சீர்குலைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றார். அது எடுபடாது மக்கள்கிட்ட. இதை தேர்தலுக்கு முன்பும் அவர் சொன்னார். மக்கள் அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை. ஏன்னா மக்களுக்கு உண்மை நிலை தெரியும். ஜவஹர் அலி இல்லை, நண்பர் முதல்ல எடுத்த கையோட ஒரு 2 விஷயத்தை சொன்னார். ஒரு தவறான கருத்து. ஜிடிபி அதிமுக ஆட்சி காலத்திலேயே 28 லட்சத்திலிருந்து 30 லட்சம் கோடிகள். அவர் 37 லட்சம் கோடி என்று இப்போ இருக்கிறதா சொன்னார். ஆனால் அதே இன்னைக்கு ஜிஎஸ்டியில் 2வது இடத்துல இருந்தோம். ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுறதுல 2வது இடத்துல இருந்தோம். இப்பொழுது இந்த வருடம் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ முன்னேற்றமா பின்னேற்றமான்ட்டு நண்பர் சொல்லட்டும். அம்மா காலத்தில் தான் முதல்ல ஜிஎஸ்டி வரியை எப்படி செலுத்துறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம முன்னேற்றத்தை அளவிடணும்னு சொல்றீங்க. ஆமா, ஜிஎஸ்டி எப்படி இந்த தொழிலில் எப்படி இது ஆகுதுங்கிறது இப்போ இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படியே குறைஞ்சிருச்சு. அப்படியா சூர்யா? இல்லை, ஆக்சுவலாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஆனுவல் டேட்டாவே கிடையாது சார். இந்த ஆண்டு குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது ஆனுவல் டேட்டாவே கிடையாது. அது ஒவ்வொரு குவார்ட்டருக்கு ஒவ்வொரு மந்த்லிக்கு கொடுக்கிறது. அது ஃபெஸ்டிவல் பேஸ்ல இருக்கிறது. சில மாதங்கள்ல ஒவ்வொரு மாநிலம் முன்னாடி இருக்கும். அதாவது நுகர்வு திறன் அதிகமா இருக்குன்னா ஒரு பகுதியில் மாநிலம் முழுக்க திருவிழா. ஒன்றும் இல்லை, தீபாவளி காலத்துல தமிழ்நாட்டில் அதிகமான விற்பனை நடக்கும், பொங்கல் காலத்துல தமிழ்நாட்டில் அதிகமாக விற்பனை நடக்கும். இவங்க எடப்பாடி காலத்தினுடைய ஜனவரி டேட்டாவையும் இப்ப திமுக ஆட்சியினுடைய மே டேட்டாவையும் கம்பேர் பண்ணீங்கன்னா மாற்றம் இருக்கு. நான் சொல்றேன் சார். அதாவது ஜிஎஸ்டி தொடர்ந்து அதிமுக ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து 2வது இடத்துல நாம தான் ஜிஎஸ்டி பே பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் அதன் பிறகு திமுக ஆட்சியிலே இருந்தது. ஆனால் இந்த ஏப்ரலில் 12,000 கோடி ஜிஎஸ்டி கட்டினவங்க அதற்கு பிறகு வந்த மாதங்கள் 10,000 கோடி 10,200 கோடி என்கிற அளவுக்கு தான் இந்த ஜிஎஸ்டி பேமெண்ட் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டினுடைய தொழில் வளங்கள் குறைஞ்சி போயிருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் இப்படி குறைஞ்சதுன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான ஜவுளி தொழிற்சாலைகள் எல்லாம் மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், பல தொழிற்சாலைகள், கைத்தறி நெசவு மகாராஷ்டிராவுக்கு எந்த குஜராத்துக்கு போய். தமிழ்நாட்டில் திருப்பூர்லையும் கோவை கரூரில் ஜவுளி பெருசாக இருக்குது. விட்டிங்கன்னா மதுரையில் கொஞ்சம் மில் இருக்குது. இதில் ரொம்ப பெரிய நிறுவனங்கள் எதுவும் மகாராஷ்டிராவுக்கு மூவ் ஆகலை.
திருப்பூர் பெரிய ஏற்றுமதியாளர் நிறுவனங்கள்லாம் நீங்க சிறு திருப்பூர் நிறுவனங்கள்லாம் ஜிஎஸ்டி பே பண்றவங்க தான். அவர்கள் எல்லாமே காரணம் மின்சார கட்டணம் இங்க பெரிய அளவுல உயர்ந்து போயிருக்கு. டெபாசிட் தொகை நீங்க பெரிய அளவுல உயர்ந்திருக்குன்ட்டு இன்றைக்கு எல்லோரும் சிறு குறு தொழில் தன்னுடைய நிறுவனங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள். ஓகே, ரெண்டாவது இப்போ வந்து ஒரு சொல்றாரு, அதாவது வந்து எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் இவர் வந்து சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே மோசமா இருக்குது, இதை மறைக்கிறதுக்காக மின்சார கட்டணத்தை மறைக்கிறதுக்காக முதலீடுகளை கொண்டு வர போறோம்னு போயிருக்காரு. ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 3 முறை போனாரு, இப்ப 4வது முறை போயிருக்காரு. 2022 மார்ச்ல போனாரு, துபாய்க்கு 6 நாட்கள் போனாரு. அதற்கு பிறகு 2023 வந்து 9 நாட்கள் போனார், சிங்கப்பூர் ஜப்பானுக்கு போனாரு. 24 முன்னாடி ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு போனார், இப்ப 4வது முறைக்கு போயிருக்காரு. ஏற்கனவே போயிட்டு வரும்போதெல்லாம் வாயிலே வராத சில பேர்கள் எல்லாம் சொன்னாங்க. என்னென்ன கம்பெனிங்கன்னா நோபல் ஸ்டீலு, அப்புறமா வந்து செம்சார்க்கு, கேபிட்டல் லாண்டு, கெட்டாசாக்கா, பிட்சுபி, சாட்டோ, சாகி, ஓம்கார், டைசல் கட்டி, இந்த மூன்று பல பேர்கள்லாம் சொன்னாங்க. இதுல எங்களுடைய பொதுச்செயலாளர் நாங்க கேட்கறது, எத்தனை நிறுவனங்கள் இங்க இதுவரைக்கும் தொழில்களை தொடங்கி இருக்காங்க? இந்த 3 வருஷத்துல நீங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 4வது முறையா போயிருக்கீங்க. எத்தனை நிறுவனங்கள் தொடங்கிட்டாங்க? எவ்வளவு முதலீடுகளை நீங்க எம்ஓஇ சைன் பண்ணது ஒரு ஒப்பந்தம், அது யார் வேணாலும் போடக்கூடிய விஷயம். தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இதற்கு முன்னாடியே கூட ஒரு விரிவான விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. கடந்த காலத்தை போல ஒரு எம்ஓயு போட்டா அதை அப்படியே விடுறதில்ல, எம்ஓயு போடுறதே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற இன்டென்ட் அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்து தான் எம்ஓயு போடுறோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோம். அதற்கு பிறகு அவங்க பிளான்ட்டை அமைக்கிற வரையிலும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறோம். சரி, நீங்கள் அதான் 2022 போனீங்கல்ல, நீங்கள் போட்ட எம்ஓஇல எந்த கம்பெனியை நீங்கள் இப்போ திறந்து வச்சிருக்கீங்க, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, எத்தனை ஆயிரம் கோடிக்கு வந்திருக்குன்ட்டு வெள்ளை அறிக்கையை கொடுங்கன்ட்டு முதலமைச்சரை கேட்குறோம். சரி, வெள்ளை அறிக்கை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அது வந்து பிரச்சனையை வரும்ன்றீங்க. நீங்கள் இப்போ உள்ளது கொடுக்க வேணாம், கடந்த காலத்துக்கு கொடுக்கலாம். இதே போல தான் அதிமுக ஆட்சி காலத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வெளிநாடுக்கு போனார். 2015 தான் முதல்ல உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி அதில் கொண்டு வந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே சொன்னார், செயின்கோவினுடைய விரிவாக்கம், சாம்சனுடைய விரிவாக்கம், அப்போலோ டயர் கொண்டு வந்தோம், எம்ஆர்எஃப் டயரு, டிவிஎஸ் மோட்டார் வந்து விரிவாக்கம், ஆமே மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை கொண்டு வந்தோம், சியட் டயர் கொண்டு வந்தோம், ஓசூர் டாடா எலக்ட்ரானிக் கொண்டு வந்தோம், லோட்டஸ் ஃபுட் லியர் கொண்டு வந்தோம், ஹூண்டா எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தோம், டிவிஎஸ் எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தோம், சாம்கோ டெக்னாலஜி, இப்படி பல்வேறு கம்பெனிகள்லாம் நாங்கள் கொண்டு வந்து டீட்டெயிலோட இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் சட்டமன்றத்திலே அறிவித்தோம். அது எல்லாமே இவர் வந்து வரைக்கும் அன்றைக்கு இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கு கேட்டது என்னன்னா, வெள்ளை அறிக்கை கொடுக்காம முடியாத அரசாங்கம் சொன்னார். நாங்க கேட்கிறோம், நீங்கள் எத்தனை வந்து இதுவரையிலும் போய் கமிட் ஆனதுல என்ன நடந்திருக்கு? 7,000 கோடியில பின்பாஸ்ட் எலக்ட்ரானிக் கார் நிறுவனம் வருதுன்னு சொன்னாங்கல. வின்ஃபாஸ்ட் வந்துருச்சு சார், தூத்துக்குடியில சார். எங்க வந்திருக்கு? தூத்துக்குடியில இதே பண்ணிட்டாங்க சார். அது பேர் வின்ஃபாஸ்ட், வியட்நாம் கம்பெனி. அந்த கம்பெனி இதுவரைக்கும் எந்த நிலையில கொண்டு வந்திருக்கு? என்ன சார் திறந்து வச்சிட்டாரு சார்? சார் இன்வெஸ்ட்மென்ட் கமிட் ஆகி அடிக்கல் அதோட இனாகரேஷன் முடிஞ்சிருச்சு சார். கொடுத்தீங்க, அது திறந்து வச்சிட்டா சார் முதலமைச்சர் அமெரிக்காக்கே போயிருக்காரு. 2022 போகும்போது அதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வின்ஃபாஸ்ட் கொண்டு வரதா சார். ஒரு கார் கம்பெனி வந்து ஒரு நாள்ல உருவாகாது சார். தொடங்கி வச்சாங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? எந்த கம்பெனி என்னைக்கு பேசுறாங்க சார்? வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில என்னைக்கு சார் தொடங்கி வேலைகளை தொடங்கி வச்சிட்டாங்க சார். வேலைகளை தொடங்கி வச்சிட்டாருன்னு தான் சொல்றீங்க, கம்பெனியை தொடங்கி வச்சிட்டாங்களா? வேலை அவங்க நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து ஒரு கார் முதலீட்டுக்கான ப்ராசஸ் முடிஞ்சு அதோட வேலையை தொடங்கி. இல்ல எனக்கு புரியல, என்ன புரியலன்னா சார், இல்ல சார் ஒரு நிமிஷம், என்ன புரியலன்னா, இப்போ ஒரு ஜவுளி கடை திறக்கிறதுனா நீங்க இடத்த பிடிச்சி பொருளை கொண்டு வந்து வச்சிடலாம். கார் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலையை செய்யறாங்க அப்படின்னா அந்த தொழிற்சாலையை அமைப்பதற்கே பல மாத காலம் ஆகும். அந்த ஒப்பந்தத்தில் வெறும் ஏட்டளவில் அது இல்லை, மாறாக அந்த நிலம் அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு அந்த இடத்துல கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கான தொடக்க விழா நடந்துருச்சு. முதலமைச்சர் அடிக்கல் நாட்டார், கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதே வந்து
10,000 கோடி ரூபாய் இந்த 3 வருடத்தில் நாங்கள் வந்து முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் சொன்னது. கடைசியாக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார் 990 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் என்று சொல்றாரு. இன்னும் மத்ததெல்லாம் ப்ராசஸ்ல இருக்குதுங்கிறாரு. மக்கள் கிட்ட நீங்க இவர் போனது ஒன்னு இருக்கட்டும், முதலீடுகளை ஈர்த்துறாங்க. இன்னொரு விஷயம் ஒன்னே சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் சாலைகள்லாம் விவசாயிகள் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. விவசாயிகள் இன்றைக்கு வந்து உரம் மானியத்தை கூட கிடைக்க முடியாத சூழ்நிலை. அவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்க முடியாது. நீங்க தான் சார் உர மானியத்தை கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு, பயிர் காப்பீடு தர வேண்டியது ஒன்றிய அரசு. தவறை செய்தது யாரு? பயிர் காப்பீடு திட்டத்தில் உழவர்களை சேர்க்காமல் விட்டு நீங்க வேற நோட்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க. நம்ம தொடர்ந்து இல்ல எல்லாமே நீங்க திரு கனகராஜுடைய கோணத்தை கேட்கணும். அவலங்களை மறைக்க, தமிழ்நாட்டினுடைய உண்மையான அவலங்களை மறைப்பதற்காக வான வேடிக்கை நடக்குதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார். தொடர்ந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுல தமிழ்நாடு அரசு கண்ணும் கருத்துமாக இருக்கு. நிறைய முதலீடுகளை உருவாக்கி அது குறிப்பா படித்த இளைஞர்களுக்கு தரமான வேலைகளை தரக்கூடிய நோக்கத்தை இலக்காக வைத்து பண்ணுறோம். இன்னொன்று, தமிழ்நாட்டில் சென்னைக்கு மட்டும் இல்லை, பரவலான தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை செய்கிறோம்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. உங்கள் பார்வை என்ன திரு கனகராஜ்? இல்லை, முதல்ல 2-3 விஷயங்கள் நண்பர் ஜவஹர் அலிக்கு நான் சொல்லணும். அவர் வந்து அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் விவரங்களை சரி பார்த்துட்டு வந்தார்னா நல்லது. ஆக்சுவலாக வந்து வின்ஃபாஸ்ட் வந்து சிவில் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. தூத்துக்குடியில் தான் நான் இன்றைக்கி தூத்துக்குடியிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். சிவில் ஒர்க்கு நடந்திருக்கு. ஏற்கனவே முதலமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டி அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டார். கரெக்டு, அந்த கோரிக்கை சரியானது. நானும் அதை வலியுறுத்துகிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். ஆனால் ஒரு 10 ஆண்டு காலமாக அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொன்னது நீங்கள் தானே. நான் என்ன சொல்கிறேன், நான் கேட்குறதுக்கு நியாயம் இருக்குது, நீங்கள் கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது? 2015 100 MOU சைன் பண்ணாங்க. செல்வி ஜெயலலிதா அப்போது இருந்தாங்க. 2,40,000 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து அதை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒப்பந்தம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. 2019 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 304 MOU சைன் பண்ணதாக சொன்னார். 3 லட்சம் கோடிக்கு அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு சொன்னாங்க. இப்படி பல கதையும் இருக்குது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, MOUs போட்டது எல்லாமே இங்கே வர்றது கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து கைடெக்னு ஒரு நிறுவனம் கேரளாவில் எங்களை ரொம்ப ஹராஸ் பண்ணுறாங்க, எனவே தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. அந்த நிறுவனம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரியெல்லாம் பேசிட்டு அதுக்கு பின்னால் எங்களுக்கு தெலுங்கானாவில் நிறையா தர்றாங்க, அங்கே போகிறேன்னாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, உலகம் முழுவதுமே மார்க்ஸ் சொன்னது மாதிரி பாரம்பரிய தொழில்கள் எல்லாம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. புதிய தொழில்களை கொண்டு வருவது என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வாழ்வாசாவா பிரச்சனையாக மாறிப்போகுது. இப்போ ஜவுளி தொழில் சம்மந்தமாக நண்பர் ஜவஹர் அலி சொன்னார். ஜவுளி தொழில் ரொம்ப காலத்துக்கு முன்னால் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன தெரியுமா, ஒன்றிய அரசாங்கம் நீங்கள் அவங்க சைன் பண்ண ஒரு ஒப்பந்தம், அதுக்கு முன்னால் இதர நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள், குறிப்பாக பங்களாதேஷுக்குள்ளேருந்து இங்கே வந்தால் 11% டேக்ஸ் இருந்தது. அந்த டேக்ஸை நரேந்திர மோடி எடுத்து விட்டார். இன்றைக்கி நீங்கள் போய் தொழில்களை பற்றி பேசாதீங்க, இந்த தொழில்கள் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து சென்னையில் போய் ஒரு கடையில் 10 துணியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 துணி பங்களாதேஷில் உற்பத்தியானதாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருந்த உற்பத்தியாளர்களும் அங்கே போய் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 7-8 வருஷம் ஆச்சு. அந்த காலத்துலலாம் இவங்க அஃப்கோர்ஸ் அப்போவும் தமிழ்நாடு அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் நினச்சிருந்து அதை தடுக்க முடியுமானா தடுத்திருக்க முடியாது. ஆனால் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது தமிழ்நாட்டை குறி வைக்கிறாங்க. நீங்கள் சமீபத்தில் மத்திய பிரதேசத்திலிருந்து இங்கே வந்து டேரா போட்டு இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் அங்கே வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தார் நரேந்திர மோடி. அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த 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 மாநில அமைச்சர்களும் அதிகாரிகளும் வந்து திருப்பூரில் டேரா போட்டிருந்தாங்க. பட் அவர் சொல்கிற தொழில்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்வது என்பது வேறு. ஆனால் அந்த பிரச்சனைக்கான உண்மையான காரணத்தை மறைப்பது
தவறுன்னு நான் சொல்ல வர்றேன். திரு ஜவஹர் அலி அவர்களுக்கும் அதிமுகவினருக்கும் நான் பணிவாக கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இந்த காலத்தில் ஒரு கருத்து சொல்லுங்க. அதாவது நீங்க உங்க கூட்டணியில தான் திமுக இருக்கிறாங்கன்ற நோக்கத்துல நீங்க திமுகவினுடைய இதுக்கு நீங்க ஆதரவான நிலையில பேசுறீங்க. அந்த நிலையெல்லாம் மாறி ஒரு மாசம் ஆச்சுங்கிறது உணர்ந்து பேசுங்க. நீங்க ஏதோ இங்க தமிழ்நாட்டில் சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கு, மின்சார கட்டணத்தால் எந்த பாதிப்பும் இல்லை, நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு மக்களை தள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களை கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கம்யூனிஸ்டுகள். உங்களுக்கு என்றைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுக கொண்டு போகக்கூடிய இந்த நாணயம் விழாவுக்கு பிறகு கார் ரேஸுக்கு பிறகு திமுகவினுடைய நிலைப்பாடு எப்படி போயிட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இன்னும் ஒரு சில காலங்களில் எதிரான கருத்துக்களை பேச போறீங்க. கார் ரேஸ் நடத்தக்கூடாதுன்னு போய் கேஸ் போட்டவரே பிஜேபியோட செய்தி தொடர்பாளர் பிரசாத் தான். அவர் தனிப்படையில் அதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? மத்திய அரசாங்கம் தானே சார். இங்க எப்படியாப்பட்ட என்னோட நேரத்துல ஒரு கேள்விக்காக வந்தீங்க. அரசாங்கத்தினுடைய அரசு கிடையாது. 42 கோடி வழக்கு போட்டு பிஜேபி சார் 42 கோடி ரூபாய் யாருக்காக செலவு? கார் ரேஸ்ல வாங்க. எப்படி கார் ரேஸ் நடத்தணும்ங்கிறது திமுகவும் திமுக அரசும் சொன்னது. நடத்த கூடாதுன்னு வழக்கு போட்டது ரெண்டு கட்சி, ஒன்னு அதிமுக இன்னொன்னு பாஜக. ரெண்டு பேரும் கூட்டணி நடத்தலாமா? காரணம் அந்த பணம் 42 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய பல ரோடுகள்லாம் பள்ளமும் மேடுமா கிடக்குது. அதெல்லாம் சரி செய்யாம 40 கோடி ரூபாயை நீங்க செலவு செய்யறீங்களா? வீணாக ஒரே ஒரு நாளைக்கு செலவு. அதனால என்ன பயன்? சாலைகள் சரி என்ன பாதிச்சு இதை உண்டாயிருக்கு? என்ன லாபம் இருக்கு? இவங்களுடைய அதிகாரப்பூர்வ தலைவர்களும் அதிகாரப்பூர்வ இணைய பக்கங்களிலும் இருந்து கடந்த ஒரு வாரமா சாலை குண்டும் குழியுமா இருக்கு, நெல் பயிர் மழையில நனைந்திருக்கு, இந்த மாதிரி சில படங்களை எல்லாம் பகிர்ந்தாங்க. இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் அப்படிங்கிறது அம்பலப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தெரியும். சென்னை ரோடுகள் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு நல்லா தெரியும். அவர் சென்னை ரோடுகள் எல்லா இடங்களிலும் சிறப்பானது. எடப்பாடி பழனிசாமி காலத்தோட சிறப்பானதா? இன்னைக்கு அங்க திரு கனகராஜ் நீங்க குறுக்கிட்டு ஆரம்பிச்சு நீங்க ரெண்டு பேரும் விவாதிக்கிறீங்க. திரு கனகராஜ் அதான் நான் இப்போ அவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா, எனக்கு இப்போவும் நிலை கட்டணத்தை குறைக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஆனால் என்னென்னா ஜவஹர் அலி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போது திருப்பூரில் இருந்து அல்லது கோயம்புத்தூரில் இருந்து பங்களாதேஷுக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு போன ஏதாவது ஒரு கம்பெனி பேரை சொல்லுங்கள். அதாவது இங்கே மூடிட்டு அங்கே போனாங்கங்கிற ஒரு கம்பெனி பேரை சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியாது. ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜென்ரலாக பேசுகிறீங்களே தவிர அதுக்கு ஒன்றிய சொல்லுங்க. திருப்பூர்ல இது போன்றதான் தொழில் பிரச்சனையாச்சுன்னு அந்த தொழிற்சங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த ரகுராமன் என்பவர் ஒரு பேட்டியில இப்பொழுது ஸ்பெசிபிக்ஸ் கேட்கிறாரு. திருப்பூர்ல இருந்து இந்த கம்பெனி வடக்க போயிடுச்சு, மகாராஷ்டிரால இந்த கம்பெனி போய் கோயம்புத்தூர்ல போய் ஸ்பெசிபிக் சொல்ல சொல்லி கேட்கிறாரு. தொழில் சார்ந்த ஒருவர், அந்த நிறுவனங்களில் ஒருவர், பல கம்பெனிகள் இன்றைக்கு மின்சார கட்டணத்தால் மூடிக்கிட்டு வேற மாநிலங்களுக்கு போய்கிட்டு இருக்கோன்ட்டு தொலைக்காட்சியில தெளிவா பேசுறாரு சார். அவர் கட்சி சார்பற்றவர். நானே தொலைக்காட்சியில திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவரோட பேட்டியை போனேன். இது மாதிரி ஒரு வதந்தியை கிளப்புறாங்க, அது உண்மை இல்ல, எங்க திருப்பூர்ல இருக்கிற ஈகோ சிஸ்டத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் எங்களால தொழில் செய்ய முடியாது, இது மாதிரி வதந்தி பரப்புறத நம்பாதீங்கன்னு வரவேற்கிறாங்கங்கறீங்க. நீங்க ரெண்டை ட்விஸ்ட் பண்றீங்க. மின்சார கட்டணத்தை குறைக்க சொல்றாங்க, அது இருக்கு, அந்த கோரிக்கை அந்த நிறுவனங்கள் கைவிடல. ஏற்றுமதியாளர்கள் குறைச்ச விலையில மின்சாரம் கொடுங்கன்றாங்க. வெளி மாநிலத்துக்கு நிறுவனங்கள்லாம் போயிட்டாங்க, திருப்பூரை காலி செஞ்சுட்டு போறாங்கன்றது உண்மை இல்ல, அது வதந்தின்னு. அப்ப ஜிஎஸ்டி ஏன் சார் அவர் பிரச்சனை தான் சார் கேக்குது. திருப்பூராலயா ஜிஎஸ்டி குறைஞ்சது? ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பற்ற மூணு விஷயத்தை சொல்றீங்க. அவர் கேட்கிற ஒரு பாயிண்ட்க்கு வாங்க. திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து கரூர்ல இருந்து இடம் மாறி சென்ற ஒரு நிறுவனத்தின் பெயரை சொல்லுங்கன்னு கேட்டாரு. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சொல்லுங்க திரு கனகராஜ். அது ஒன்று. ஜிஎஸ்டி அவர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி கரெக்டாக சொன்னார். என்ன பிரச்சனைனா, உங்கள் காலத்துலேயும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு, அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் இந்த தொழில்துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, ஜிஎஸ்டியை எப்போதுமே இந்த மாதத்துக்கும் போன மாதத்துக்கும், அல்லது இந்த காலாண்டுக்கும் போன காலாண்டுக்கும், இந்த அரையாண்டுக்கும் போன அரையாண்டுக்கும் என்று கம்பேர் பண்ண மாட்டாங்க. அப்படி கூட கம்பேர் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா,
கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் அல்லது இதே மாதத்தில், அதாவது 2023 ஆகஸ்டில் இவ்வளவு வந்தது, இந்த மாதத்தில் இவ்வளவு வந்ததுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா மழை காலம் இருக்குது, வெயில் காலம் இருக்குது, பண்டிகை காலம் இருக்குது, மக்களிடம் காசு கையில் இல்லாத காலம் இருக்குது. எனவே தான் என்ன பண்ணுறது இல்லைன்னா, இந்த ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் அல்லது முதல் காலாண்டுக்கும் ரெண்டாவது காலாண்டுக்கும் யாருமே ஜிஎஸ்டி சம்பந்தமான விஷயத்தை பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, மார்ச் மாதம் முடிகிற போது, ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாதம் வரை முடிகிற காலாண்டில் மிகப்பெரிய அளவுக்கு வருமானம் இருக்கும். எல்லா மாநிலத்திலும் இருக்கும். அது முதல் காலாண்டை விட மிக அதிகமாக இருக்கும். மாதம்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த குறிப்பிட்ட மாதம் அதிகமாக இருக்கும். காரணம், எல்லாரும் கணக்கு முடிக்கிறாங்க, முடியாமல் போனது வந்ததெல்லாம். எனவே சம்பந்தமே இல்லாத நண்பர் ஜவஹர் அலி, நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்களும் வாங்க, மின்சார கட்டணத்தை குறைப்போன்னு நம்ம பேசுவோம், கூடுதலாக வசதி செஞ்சு கொடுங்கன்னு பேசுவோம், நிறையா தொழில்களை கொண்டு வரணும்னு பேசுவோம், இதெல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் பின் பாயிண்டடாக இந்த நிறுவனம் போச்சு. இப்போ நீங்கள் வின்ஃபாஸ்ட் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திரு ஜவஹர் அலி விவரங்களை கையில் வைத்துக் கொண்டு பேசுவார். அது கட்டுமான இல்லை, அதில் தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இப்போவும் நான் சொல்கிறேன், முதலமைச்சர் போடுகிற பல்வேறு ஒப்பந்தங்களில் சிலது வராமல் போகும். அது நீங்களும் நானும் முதலமைச்சராக இருந்தாலும் போகும். நம்ம ஒப்பந்தம் போட்டோடனே இன்னொரு மாநிலம் என்ன அவங்ககிட்ட போய் நாங்கள் கூடுதலாக ஃபெசிலிட்டிஸ் தரேன்னு சொன்னாங்கன்னா அவங்க அதை செய்வாங்க. அதனால தான் நான் என்ன சொன்னேன், அதிமுக பீரியட்லும் அது நடந்தது. அதில் வெறும் திரு எடப்பாடி பழனிசாமி 2019 நடத்தினார், 2015 செல்வி ஜெயலலிதா நடத்தினாங்க. அப்போது ஒரு நல்ல கிரிட்டிசிசம் எதில் வந்திருந்தது, எனக்கு அநேகமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஜெயலலிதாவே பதில் சொல்லியிருந்தாங்க. ராமநாதன் ஒருத்தர் எழுதியிருந்தார், ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதியிருந்தார். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவது எல்லாமே ஆயிராது, அது ஒரு இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த நீங்கள் வின்ஃபாஸ்ட் கட்டடப்பணி தொடங்கினதையே ப்ராடக்ட் வந்துருச்சான்னு கேட்குறீங்க. ஆனால் 2013 தொடங்கின நீங்கள் சொன்னதில் பலது என்ன தெரியுமா, விரிவாக்கம். இந்த விரிவாக்கங்கள் நீங்களும் நானும் இல்லைன்னா கூட விரிவாக்கம் நடக்கும், பல பேரும் அப்படி இல்லைன்னா அவங்க மூடிட்டு போயிடுவாங்க. அது யாரால் துவக்கப்பட்டது, யாரால் ஒப்பந்தம் போடப்பட்டது? சரி, ஓலா. நான் இல்லைன்னு சொல்லையே. இல்லைங்க இல்லைங்க இல்லை 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 ரெண்டு இல்லை ரெண்டு யாரு இப்போ இது பண்ணி திறந்து வச்சது? அதிமுக பீரியட்ல இல்லை, ஒரு நிமிஷம், அதிமுக பீரியட்ல ஒண்ணுமே வரலைன்னு நான் சொல்ல, நிறைய வந்துச்சுன்னு சொல்லுங்க. 100 MOU போட்டு 2 இல்லை நீங்க சொல்லுங்க, நான் எனக்கு தெரியல. 2,40,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டு அரசாங்கமே கணக்கு கொடுத்தது வெறும் 67,367. 100 கம்பெனி 100 MOU போட்டோம், அவ்வளோ வரலைன்னு சொன்னாங்க. 2019 304 போட்டு 3 லட்சம் கோடி வரும்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போவும் நான் தப்பெல்லாம் சொல்லலை, 304 நீங்கள் போட்டதெல்லாம் உண்மைதான், ஆனால் வந்தது இவ்வளோ தான், கம்மியாக வந்தது. இது ஒரு பொதுவான நடைமுறை. இதில் இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கூடுதல் முயற்சி எடுக்கிறார். கூடுதலாக வரட்டுமா, இவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. வின்ஃபாஸ்ட் வந்தால் கிட்டத்தட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி ஒரு காரிடாரை, அதாவது என்னது, தொழில் வழிச்சாலையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதை ஒட்டி தான் நீங்கள் வரிசையாக சில விஷயங்களை பேசுகிறாங்க. எதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் விமர்சனத்தை வைங்க. ஓசூர் ஒரு கிளஸ்டராக இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர் ஒரு கிளஸ்டராக இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையை சுற்றி இருக்கிறது ஒரு கிளஸ்டராக இருக்குது, நீங்கள் கோவை திருப்பூர் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி நெல்லை தூத்துக்குடி தொழில்வழி சாலை என்கிற நிலையிலிருந்து அவர்கள் இயங்குகிறார்கள். நீங்கள் இந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுக்கலைன்னா நான் கட்டாயமாக எதிர்க்கட்சி கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் எதையெல்லாம் நாங்கள் வெள்ளை அறிக்கை விடமாட்டோம்னு சொன்னீங்களோ நீங்கள் கேட்கக்கூடாது, நான் கேட்பேன். இந்த அரசாங்கத்திடம் வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கள். முதலமைச்சர் சொல்கிறாரு அப்படி வெளியிட முடியாதுங்க, ஏன்னா அதில் பிரச்சனை இருக்குது. நம்ம ஒன்று போட்டோன்னே என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டோன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு தான் நான் கைடெக்ஸை சொன்னேன். கைடெக் சொல்லுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் வெளியிட
வெள்ளை அறிக்கை வெளியிட முடியாதுன்னா இப்போ லேட்டஸ்ட் லாஸ் அது 2022 உள்ள ஒப்பந்தம் போட்டதை கூட இப்போ வெளியிட முடியாதா? அதனுடைய தொடர்ச்சியாக நான் உங்களோட உடன்படுறேன். இல்ல ஜவஹர் அலி, உங்களுடைய கருத்துக்களோடு நான் உடன்படுகிறேன். ஆனா அதிமுக ஏன் செய்யலைன்னு கேட்கிறேன். அதுக்கு என்ன நியாயம் சொல்றீங்க? நான் இப்போ நீங்க 2022 பத்தி பேசுறீங்க. 2015 இருந்து 2021 பதவியை விட்டு விலகிற வரைக்கும் அந்த 6 ஆண்டுகளில் இவ்வளவு முதலீடு வந்தது, இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோன்னு வெள்ளை அறிக்கை நீங்க எங்கேயாவது வெளியிட்டீங்களா? சட்டமன்றத்தினுடைய எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி அமெரிக்கால இருந்து பங்கேற்கிற திரு சண்முகவேல் சங்கரனுடைய கோணத்தை கேட்டுலாம். ஏன்னா முதலமைச்சருடைய பயணம் அங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, என்ன மாதிரியான உணர்வு இருக்கு, ஏதேனும் வகையில தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி பயன்படும் அப்படின்னு கேட்கலாம். திரு சங்கரன், உங்க பார்வை. வணக்கம். இந்திய இலக்க காங்கிரஸ்ல பொதுச் செயலாளராக இருக்கேன். கூட்டணியா இருந்தாலும் இது நான் ஒரு டெக்னாலஜி ஆண்டர்பிரினரா அதை எப்படி பாக்குறேன்னா, இப்ப சமீபத்துல டிம் குக் ஏன் நாங்க சைனா போறோங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தார். அது ஒன்னும் ஒரு லோ காஸ்ட் ஜாப் ஜெனரேஷன் பிளேஸ் கிடையாது. அங்க அந்த சப்ளை பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க இருக்க டேலண்ட் பூல், அட்வான்ஸ்டு டூல்ஸ் அண்ட் ப்ரெசிஷன் அப்படிங்கிற ஒரு இப்ப அவங்க செல்போன் தயாரிக்கிறதுல எல்லாம் அது மாதிரியான டெக்னாலஜிலாம் அங்க ஒரு அந்த டேலண்ட்டை பூல் பண்ணோம்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டே இமீடியட்டா ஒரு 4-5 ஃபுட்பால் கிரவுண்ட் நிரப்புற அளவுக்கு டேலண்ட் அவைலபிளா இருக்கு. இதே அமெரிக்கால தேடினா ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் அளவுக்கு கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு போறது இது மாதிரி ஒரு சன்ரைஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, அப்புறம் இது போன்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது போன்ற ஹை குவாலிட்டி ஜாப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட் பண்ணிருக்கிறதுனால இந்த 2900 கோடியும் 4100 வேலைகளும் அந்த பர்டிகுலர் செக்டர்லயே இருக்கிறதுனால இது ஒரு சிறப்பான விஷயமா நான் கருதுறேன். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இப்ப செமிகண்டக்டர் டிசைன் சம்பந்தமா மைக்ரோசிப் அப்படிங்கிற கம்பெனி கூட ஒரு 1500 ஜாப்ஸ், அது 250 கோடி தான் முதலீடுனாலும் அது வெரி ஹை குவாலிட்டி ஜாப்ஸ். அது ஒரு மற்ற விஷயங்களுக்கு ஒரு திறப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் ஈல்டு இன்ஜினியரிங் கூட ஒரு 150 கோடிக்கு கோயம்புத்தூர்லயும் ஒரு இது சம்பந்தமா இந்த மைக்ரோசிப் சம்பந்தமா விஷயங்களுக்கான ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. இது போன்ற அதுல பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜிஸ், அந்த ட்ரைனிங் பண்ண போறது, அந்த ஜாப் கிரியேட் ஆகிறதுலாம் சர்ஃபேஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் சிஸ்டம், தெர்மல் ப்ராசஸிங், வெட் ப்ராசஸிங், பிளாஸ்மா கிளீனிங், கோட்டிங். இது மூலமா நம்ம நாளைக்கு தமிழ்நாடு ஒரு செமிகண்டக்டர் ஹப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகமே சிப்பு, இது மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங், இது போன்ற நிகழ்வுகளுக்கு நகர்ந்துட்டு இருக்க சமயத்துல இது போன்ற ஹை குவாலிட்டி ஜாப்ஸை ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயமா நான் பாக்குறேன். இல்லை, ஹை குவாலிட்டி ஜாப்ஸ் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கான தேவை. ஏன்னா அதிகமான அளவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மாணவர்கள் வர்றாங்க, இளைஞர்கள் வர்றாங்க. உயர்கல்வி படித்தவங்களுக்கு தரமான வேலையை தர வேண்டியது அரசாங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான பணி. இன்னொரு சவால், முதலமைச்சர் அங்கே சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிறது, கலிஃபோர்னியாவில் பயணம் செய்வது அப்படின்ற ஒன்று. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈர்க்கிறதுல என்ன மாதிரியான தாக்கம், இம்பேக்டை உருவாக்கும்? இப்ப எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்த அரசியல் தலைவர்கள்லாம் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் இது போன்ற கம்பெனிகள்லாம் அவங்களால விசிட் பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி எம்ஓஇ போட முடிஞ்சுதான்னு தெரியல. இப்ப இந்த தடவை தலைவர் வந்தப்ப மூன்று கம்பெனிகளையும் சந்திச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சென்டர் எக்ஸ்பான்ஷன், இது போன்ற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள்ல அவரு எம்ஓஇ அவங்க கூட சைன் பண்ணியிருக்கிறாரு. இப்ப நான் முதல்வன்கிற திட்டத்துல ஒரு 20 லட்சம் மாணவர்களுக்கு இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ஸ்கில்லிங் சம்பந்தமா கூகுள் கூட ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கிறாங்க. சோ இதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு புதிய ஃபியூச்சர் திறப்புகளுக்கு ஒரு அடிகோலா தான் நான் பாக்குறேன். அதுவும் இல்லாம அமைச்சர் ரொம்ப தெளிவா 70% நாங்க கன்வர்ஷன், எம்ஓஇ கன்வர்ஷன்ல ரொம்ப குறிக்கோளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் சொன்னதே Chen.ai, சென்னையை ஒரு ஏஐ ஹப் ஆக்குறதுக்கு Chen.ai அந்த அளவுக்கு நிறுவனத்துக்கான ஒரு அடிகோல் இடுற முயற்சியாக தான் இதை கருதுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த ஹை குவாலிட்டி ஜாப்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயமா நான் பாக்குறேன். ஸோ முதலமைச்சர்கள் வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வருவாங்க, பிரதமர்கள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க. அந்த பயணம்ன்றது பெரும்பாலும் அரசியல் ரீதியாக இருக்கும். இது ஒரு கார்ப்பரேட் உலகத்தில் முதலீடுகளை தீர்மானிக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படுமா?
கண்டிப்பா. இங்க அவரு வந்து இப்ப முதலீட்டாளர்களுக்குன்னு முதல் நாளே வந்து ஒரு மாநாடு நடத்தினாரு. அதுல வந்து ஒரு 300 முக்கியமான சான் பிரான்சிஸ்கோவோட சிலிகான் வேலின்னு சொல்லப்படுற ஹூஸ் ஹூ எல்லாருமே இப்ப வந்து சான் பிரான்சிஸ்கோவே வந்து அமெரிக்காவோட ஒரு எக்கனாமில வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. எப்படி தமிழ்நாடு வந்து இந்தியால பிளே பண்ணுதோ கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டர் ஸ்டேட் மாதிரி தான் கலிபோர்னியாங்கிறது. அதுல வந்து இதுக்கு அனைத்து தலைவர்களும் அவரை போட்டி போட்டு சந்திக்க பார்த்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நேரமின்மை காரணமா வந்து ஒரு முக்கியமான 6 நிறுவனங்கள் நோக்கியா, பேபால், அப்புறம் வந்து ஈல்ட் இன்ஜினியரிங், மைக்ரோசிப், அப்ளைட் மெட்டீரியல்ஸ், இன்ஃபினிக்ஸ், இது ஒரு 6 கம்பெனிகள் கூட தான் ஒரு மேஜர் MOU சைன் பண்ணி ஒரு இப்போது வந்து 4500 வேலைகள் 2900 கோடிக்கான முதலீட்டுக்கான MOUs போடப்பட்டிருக்கு. நன்றி சண்முகவேல். அக்னி, தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கோம், திருப்பி தமிழ்நாட்டுக்கு வருவோம். உங்கள் கோணங்கள் என்ன? சூர்யா ஒரு கருத்தை சொல்கிறாரு, ஜவஹர் அலி வெள்ளை அறிக்கைன்னு ஒரு லைனில் நிற்கிறாரு. அதாவது சார், தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அமெரிக்கா முதலீட்டாளர் இதுக்கு மாநாடு போயிருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு அதனால் என்ன பிரதிபலன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஏற்கனவே பேசின இது போல் கூகுள் நிறுவனத்தில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 20 லட்சம் பேருக்கு திறன் மேம்பாடுக்காக பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த ஜிஃபிக்ஷன் அப்படின்றது வந்து 700 பேருக்கு 50 கோடி மதுரையில் வடபழஞ்சியில் எல்காட் நிறுவனத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த இன்ஃபென்ஸ் நிறுவனம் வந்து சென்னையில் வந்து 500 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும். அதே மாதிரி இந்த ஓமியம் அப்படின்றது மின் பகுப்பு உற்பத்தியை உண்டாக்குறது. அது மாதிரி இது போன்ற பல திட்டங்களை பல முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கு அங்கே ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை முதலீட்டாளர்களுடைய ஒப்பந்தம் போட்டாலும் நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி 340 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் அவங்க தொடக்கி வைத்தது, அதாவது அவங்க ஆரம்பம் செய்து வைத்தது ஏறத்தாழ ஒரு 10 விழுக்காடுகளுக்கு தான் ஆரம்பமாகி இருக்கிறது. இப்போ அதில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தூத்துக்குடி இதுவும் ஒன்று. இப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது, தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் இங்கே கேட்க வேண்டிய முதல் பிரதான கேள்வி, எல்லா அமைச்சர்களும் அமைச்சரவைக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் எடுப்பது அந்தந்த துறைக்கு மட்டும்தான். ஆனால் அந்த துறையை தாண்டி முதலமைச்சருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருப்பதற்கு காரணம், உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றை சாளர முறை என்பதை நீங்க ஏன் முதலமைச்சருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப முதலமைச்சர் வந்து இப்ப தொழில்துறையிட்ட கொடுத்துறாங்கன்னா அந்த தொழில்துறையில் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா லேண்ட் அக்வசேஷன், நிலத்தை கையெடுப்பதில் கையகப்படுத்துவதில் பிரச்சனை, நீதிமன்றத்தை போகுவதற்கு அப்ப நிலத்தை கையகப்படுத்துவதற்கு வருவாய்த்துறை பிரச்சனை, அது நீதிமன்றத்தில் போகும்போது நீதித்துறை பிரச்சனை. அப்ப இந்த ஒவ்வொரு அமைச்சர்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது எது என்று கேட்டால் முதலமைச்சருடைய முதலீட்டுகளை கொண்டு வருவதற்கு அது எல்லா அமைச்சர்களையும் நீங்கள் கட்டளையிடுவதற்குரிய உத்தரவு தான் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஆனா இதை தொழில்துறை அமைச்சருக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த தொழில்துறை அமைச்சருக்கு கொடுத்துட்டா மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லுவார்னா, இல்ல இல்ல அது வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதை வந்து அந்த பவரை வந்து நாங்க அதிகார பரவலாக்குறோம் சொல்லுவாங்க. அதிகார பரவலாக்கிட்டீங்கல்ல, அப்போ அதிகார பரவலாக்கிட்டா தொழில்துறை அமைச்சர் மட்டுமே அமெரிக்காவுக்கு போனால் போதுமான ஒன்று தானே. ஏன் முதலமைச்சர் அதிகாரத்தை, சென்னையில் இருக்கிற அதிகாரத்தை அங்க கொடுத்துட்டு ஒன்று, அது மாதிரி தான் நீங்க முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய சிறப்பு அமலாக்கத்துறையை மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கொடுக்குறீங்க. ஆக முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய கொட்டி கிடக்கிற அந்த அதிகாரத்தை நீங்கள் பிறருக்கு கொடுக்கிற போது ஆக நீங்கள் அமெரிக்கா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, நீங்கள் போனால் அது சிறப்பு முக்கியத்துவம் என்பது வேறு. ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த இதை ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இன்னொரு விஷயம் சார், நீங்கள் சொல்லுவது எல்லாருமே நீங்க வெளிநாடுக்கு போங்க, முதலீடை ஈருங்க, தமிழ்நாட்டுக்கு பயனுள்ளதா. தமிழ்நாட்டு மக்கள் வெளியுறவுத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. வெளியுறவுத்துறை அமைச்சரே எல்லா முடிவுகளையும் எடுக்கலாம். வெளியுறவுத்துறை சார்ந்த ஒப்பந்தங்களை அவங்களே போடலாம். அதற்காக பிரதமரும் ஜனாதிபதியும் வெளிநாட்டுக்கு போறது இல்லையா? நீங்க வெளிநாட்டுக்கு போறாங்கன்னாலே வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அவங்க கொடுத்த பொறுப்பு இல்லை அப்படின்னு அர்த்தமாகுமா? நீங்க ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தையும் தமிழ்நாட்டுடைய அதிகாரத்தையும் கொண்டு ஒப்பிட முடியாது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா திரு ராஜீவ் காந்தி பிரதமரா இருக்கும்போது நீங்க வந்து யுஎன்ஓ செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து இவரை அனுப்பிச்சு விட்டாரு,
திரு அடல் பிகாரி வாஜ்பாய். அது மாதிரி அன்றைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்தார். அது கன்வென்ஷன் சார். ஐநா சபையில போய் பேசுவதற்கு பார்லிமெண்டரி கன்வென்ஷன் அனுப்புறது ஒரு மரபு. இப்போ இது வந்து வெளியுறவு அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க மாஸ்கோவுக்கு ஒரு வெளியுறவு அமைச்சர் போகிறாரு, இன்னொரு நாள் கொழும்புக்கு போகிறாரு, இன்னொரு நாள் போகிறாரு. அவங்க போனாலே போதும், பிரதமர் போக தேவையில்லை. ஏன் பிரதமர் போகிறாரு? பிரதமர் போறதுனாலேயே அவர் சொல்ற விஷயம் அது இல்ல, அவரே சொல்லட்டும், அவரே சொல்லட்டும், அவருக்கு தெரியும், அவருக்கே தெரியும். நம்ம பேசலாம், ரொம்ப நேரத்துக்கு பிறகு அவர் பேசுறாரு. சொல்லிடுறேன். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு இந்திய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்காக ஒரு மாநில முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்கும்போது அவர் வந்து முழுமையாக அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை எல்லாத்துக்கும் அனுமதி கொடுப்பார். ஆனால் அதை ஒரு அமைச்சருக்கு மாற்றியது ஏன் என்பதுதான் அவருடைய. அதுல என்னங்க தப்பு இருக்கு? எந்த மாநிலத்திலும் அதுல ஒரு சின்ன கிளாரிட்டி என்னன்னா, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு MOU போடுறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட நிறுவனம் இந்த ஊரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 500 கோடி 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ், அந்த பேக்கேஜ் ஒன்று கொடுக்குற ஒரு தன்மை எல்லா மாநிலத்திலும் இருக்குது. அந்த பேக்கேஜ் அது நிலமும் மின்சாரம் மற்ற வசதிகள் வரி சலுகைகள் எல்லாவற்றையும் தரக்கூடிய அதிகாரம் என்பது கேபினெட் இருக்குது. கேபினெட் கூடி தான் ஒவ்வொரு ப்ரொப்போசலையும் அப்ரூவ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணி அமைச்சாலும் இறுதி முடிவை கேபினெட் தான் எடுக்கும், முதலமைச்சர் தான் எடுப்பாங்க. நான் இப்போ கேட்குறது, நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இப்போ உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, ஒரு வேளை ஒரு அமைச்சர் ஒரு கோப்புகளில் கையெழுத்து இடவில்லை அல்லது வேண்டுமென்றே அதை நிலுவையில் வைத்திருக்கிறார் என்றால் முதலமைச்சர் என்ன பண்ணுவார்னா, அப்பா அந்த கோப்பை எனக்கு அனுப்பிச்சு விடுவா, நான் கையெழுத்து போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுத்ததற்கு பிறகு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய 4 துறைகளின் பிரச்சனை வந்தால் திரும்ப அதை என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கிக்கிறீங்களா? அது என்ன பண்டமாற்று முறையா என்ன கேட்கிறேன்? இது ஒன்று சார் முடிச்சு மொத்தமா போய் சொல்லுங்க. இருங்க, இப்ப நான் கேட்பது, ஒரு நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி அவர் வெளிநாடு போயிருக்கிறாரு, இஸ்ரேல் போறாங்க, சொட்டு நீர் பாசனம், பின்லாந்துக்கு போனாங்க, முன்னாள் கல்வித்துறை அமைச்சர், அங்க இருக்கக்கூடிய கல்வி தரத்தை இங்கு கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் வேறு நடைமுறைப்படுத்துவதில் தான் எங்க பிரச்சனை இருக்குது. வெள்ளை அறிக்கை கேட்டா நீங்க உங்க காலத்தில் எவ்வளவு இருந்துச்சு, இங்க எவ்வளவு இருந்துச்சு, இப்படி கேட்பது சரி. நீங்க தமிழ்நாட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்கிறார், நீங்கள் மடைமாற்றம் செய்கிறீர்கள். திரு கார்த்திக் ப சிதம்பரம் கூவம் ஆற்றில் எவ்வளவு இருக்குன்னு மாநகராட்சியை பத்தி வெள்ளை அறிக்கை கேட்கிறார், அதற்கும் பதில் சொல்ல மாட்டீங்க. அப்ப யாருக்கும் பதில் சொல்லவே கூடாது என்றால் ஒரு ஜனநாயகத்துடைய கூற்று தாற்பயம் என்ன? அதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்களா? அப்போ நீங்க எல்லாவற்றையும் மடைமாற்றம் செய்வதுதான் உங்கள் நோக்கமாக இருந்தால் இது யாரும் பதில் சொல்ல முடியாது. இதுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது அதுக்கு எல்லா பதிலும் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அடிப்படையில் முதல்ல போன சுற்றுல ஜவஹர் அலி சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னுட்டு. அது தவறான தகவல். ஏன்னா அவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். 2023ஆம் ஆண்டு, எப்பொழுதுமே இந்த ஆண்டு ஏப்ரலையும் போன ஆண்டு ஏப்ரலையும் தான் ஒப்பிட முடியும். 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11,500 கோடி தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன். 2024 ஏப்ரலில் 12,210 கோடி, 6% வளர்ச்சி. ஆனால் அவர்களுடைய காலத்தில் 2019ஆம் ஆண்டு 5,881 கோடி, 2020 அது சரிந்து 4,976 கோடி தான். அப்ப சரிவுங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தான் இருந்துச்சே தவிர எங்களுடைய ஆட்சி காலத்துல இல்ல. 4,000 கோடி 5,000 கோடி இருந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனை இன்னைக்கு 12,000 கோடி அளவிற்கு நுகர்வு திறனை அதிகப்படுத்தி இருக்கிறோம். இது கடைசி ஏப்ரல் 2023 தாங்க கணக்கு. 2023 2024 ஏப்ரல். நீங்க அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அதை எடுத்து நம்பர்ஸ் அடுத்து எடுத்து சொல்லுங்க. அதான் சொல்றேன், குறங்கி போயிருக்குங்கறேன். அதை எடுத்து தான் சொல்றேன். நான் சொல்றது 19-20 ஒப்பிடும், 23-24 ஒப்பிடும். நான் சொல்றேன், உங்களுடைய காலத்துல 4,000 கோடி இருந்ததை இன்னைக்கு 12,000 கோடி உயர்த்தி இருக்கோம், சரிவு இருந்ததை மீட்டிருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, பொருளாதாரத்துடைய அளவு குறித்து அவர் சொன்னார். 2020-21 19-20 20,96,280 கோடி தான் ஜிடிஎஸ்பி அளவு. இது என்னுடைய தகவல் கிடையாது, அதிகாரப்பூர்வமாக ஆர்பிஐ வெளியிட்ட தகவல். இன்னைக்கு அதனுடைய அளவு 2024 31 லட்சம் கோடி. அதனால அந்த எண்ணிக்கையும் தவறு. இது 2. மூணாவது, விவசாயத்துறை எல்லாம் வீழ்ந்துருச்சு, விவசாயம் எல்லாம் போயிடுச்சு என்று வருத்தப்பட்டார். அந்த வருத்தத்தை நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு தகவலை சொல்லணும். குறுவை சாகுபடி 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் கடந்த 48 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 5.64 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணியிருக்கிறோம். இது ஒரு தகவல். அடுத்தது ஜவுளி பத்தி பேசினாங்க.
ஜவுளி தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவுக்கு போறாங்க அப்படின்னு சொல்வதை விடவும் ஒரு நகைச்சுவை வேற ஒன்று அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜவுளிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆன்டி டம்பிங் டாக்ஸை பேசணும், பங்களாதேஷுக்கு போற டாக்ஸேஷனை பேசணும், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பத்தி பேசணும். அதை தாண்டி ஏதாவது ஒரு நிறுவனம் இங்க இருந்து அங்க போனுச்சு அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறேன். அடுத்தது இன்னொன்னு, இவங்க வந்து முதலமைச்சர் ஏன் போறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு அதிமுகவினுடைய பொதுவான பார்வையாகவே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு 2019ஆம் ஆண்டு ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. ஒரு முதலீட்டாளர்களை நீங்கள் ஈர்க்கணும்னா ஒரு அரசு மீது, ஒரு மாநிலத்தின் மீது அவர்களுக்கு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தணும். இதுதான் அடிப்படை. இந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு அதிகாரப்பூர்வமான அரசு தரவுகளை முன்வைத்து தான் அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்த முடியும். அரசுல இருக்கக்கூடிய ஏஜென்சி, உலகளாவில் இருக்கக்கூடிய ஏஜென்சி, இந்த ஏஜென்சிகளுடைய தரவுகளை வச்சு தான் அதிகாரப்பூர்வ நம்பர்ஸ் என்னவோ அதை வச்சு தான் நீங்க அவங்களுடைய நம்பிக்கையை பெற முடியும், அந்த ட்ரஸ்ட்டை. ஆனால் இவங்க 2019ஆம் ஆண்டு போட்ட அந்த ப்ரௌச்சர்னுடைய முகப்பு பக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சான்றுன்னு இவங்க சொன்ன அத்தனையும் ஒரு தனியார் என்ஜிஓவினுடைய ஆய்வு நிறுவனத்தினுடைய கருத்து தானே தவிர அரசுடைய எந்த புள்ளிவரமும் கிடையாது. நான் இப்ப சொல்றோம்ல, முதலமைச்சர் வந்து அமெரிக்கால பேசியிருக்கிறாங்க 30% ஸ்கில் தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா அது NIRF டேட்டாவுடைய வெளிப்பாடு. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ல வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல நாங்க இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒன்றியத்தினுடைய தொழில்துறை அமைச்சகத்தினுடைய தகவல். அதே போல வந்து தொழில் தொடங்க உகந்த மாநிலங்கள் பட்டியல்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல 14வது இடத்துல இருந்து இன்னைக்கு 3வது இடத்துக்கு உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒன்றிய அரசுடைய துறையினுடைய அதிகாரப்பூர்வ தகவல். ஆனா இவங்க சொன்னது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் எதுங்க? நான் அந்த சொல்றேன், டிபார்ட்மென்ட்டே சொல்றேன், டிபார்ட்மென்ட்டே நான் சொல்றேன், டிபார்ட்மென்ட் ஆஃப் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க சொன்னீங்கன்னா வெப்சைட்ல போய் பாருங்க, நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க. 14 சார் நீங்க கேட்ட கேள்வி என்ன சோர்ஸ் கேக்குறீங்க? என்ன சோர்ஸ்? டிபார்ட்மென்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் எடுத்து பாத்துங்க. அதுல சொல்லி இருக்குல்ல 14வது இடத்துல 2021 இருந்தது, இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். தொழில் தொடங்க இன்றைக்கு எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமா சார் இதுக்கு நிறுவனங்கள் இருக்கு, முடிச்ச பிறகு அவங்க அந்த ஆட்சிக்கு சாதகமா சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. முடிச்ச பிறகு பேசுங்க. அடுத்தது தோழர் வந்து அந்த ஹை பேயிங் ஜாப் பத்தி பேசினாங்க. அதுல ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹை பேயிங் ஜாப் அப்படிங்கிறது எடுத்த எடுப்புலயே வந்து அதை நோக்கின டார்கெட்டை வச்சு போகல. அது ஏதோ ஒரு மனம் போன போக்குல போனதா பார்க்கல. அது சிஸ்டமேட்டிக்கா கடந்த 3 ஆண்டுகளாக இந்த அரசு ஹை பேயிங் ஜாபுக்கு, ஸ்கில்டு ஜாப் உருவாக்குறதுல பெரிய அளவுல முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வரோம். இன்னைக்கு கூகுள் கூட ஏஐ ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி 3வது அக்ரிமெண்ட் தான் வந்து ஹை பேயிங் ஜாப் உருவாக்குறதுக்கான அக்ரிமெண்ட். அதற்கு முன்பே கடந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. நீங்க வந்து ஜிசிசி பாலிசின்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஊதியம் வழங்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை ஒரு நிறுவனம் உருவாக்குமானால் அந்த நிறுவனத்திற்கு முதல் ஆண்டுல 30% சேலரி கன்செஷன், 2வது ஆண்டுல 20% சேலரி கன்செஷன், 3வது ஆண்டுல 10% சேலரி கன்செஷன் அப்படின்னு சேலரி கன்செஷன் கொடுக்குறோம். ஒரு பக்கம் மாணவர்களுக்கு ஏஐல டெக்னிக்கலா எக்யூப் பண்றதுக்கு நான் முதல்வன், இன்னொரு பக்கம் அரசு மானியம், 3வது பக்கம் அரசுடைய ஒப்பந்தம். இது 3 கிளப் ஆகும் பொழுது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு தொடர் நடவடிக்கை. இதுக்கான நீட் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நீட் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப அமெரிக்காவினுடைய H1B விசா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 85,000 பேருக்கு ஒரு ஆண்டுல சராசரியா கொடுக்குறாங்கன்னா இந்தியாவில இருந்து 20,000 பேர் கொடுக்குறாங்க. இந்தியாவில் IIT IIMஸ்லாம் 60 பேர் 70 பேர் வாங்கக்கூடிய சூழல்ல அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆண்டுக்கு சராசரியா 850 பேர் வாங்குறாங்க. மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து 300 பேர் வாங்குறாங்க. அதே ஹை பேயிங் ஜாப்ஸை நம்ம இங்கேயே கிரியேட் பண்ண முடியும்னா அந்த நாலேஜை இங்கேயே பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கினுடைய விளைவாகத்தான் இந்த 3 ப்ராஜெக்டும் ஒன்னா அலைன் ஆகி வருது அப்படின்னு நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி. நிறைவு பார்வை சுருக்கமாக ஒரு குற்றச்சாட்டு சொல்றார். அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து தொழில் புரட்சிகள் தொடங்கும். 2019 பற்றி சொன்னனால ஷார்ட் டைம்ல சொல்லிடுறேன். அதில் வந்து 3,501 கோடி ரூபாய்க்கு முதலீடு போட்டு அது 63% திட்டங்கள் இன்றைக்கு செயல்பாட்டிற்கு வந்துருச்சு. இன்னும் அதுக்கு சொல்லணும்னா ஊண்டாய் விரிவாக்கம், ஃபாக்ஸ்கான், மேண்டோ ஹானன், சால்காம், ரெனால்ட்ஸ், ப்ரோகான், SP அப்பரல்ஸ், JS ஆட்டோகாஸ்ட், நாஸ் இண்டஸ்ட்ரீஸ், ITW, சர்மா டெக்னாலஜி போன்ற நிறுவனங்கள்
தங்களது நிறுவனங்களை தொடங்கி விட்டது. இது 2019 உலக முதலீட்டாளர் மாநாடு மூலமா. அதற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் போய் வெளிநாட்டிலிருந்து பல நிறுவனங்களை கொண்டு அவர்களும் தொடங்கிட்டாங்க. ஆனால் இந்த 3 வருஷத்துல எந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்கன்னு நாங்க கேட்டா எந்த நிறுவனத்தையும் சொல்ல மாட்டோம், சொன்னா மற்ற மாநிலங்கள் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதும், அதற்கு இவர் திமுக ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு பின்தங்கி இருந்தது தொழில் முதலீடுகளை அப்படின்னு சொல்றதும், அன்றைய காலகட்டத்திலிருந்து தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் இன்றைக்கு முன்னணி மாநிலமாக இருக்குன்னா 2011 2021 அம்மாவினுடைய ஆட்சி காலமும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அது போன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அது இல்லாம சிறு பெரம்பலூர்ல எறையூர்ல 20,000 பேருக்கு வேலை தர்ற கோத்தாரி JR1 கோத்தாரி ஒரு ஷூ கம்பெனி 20,000 பேருக்கு உள்ளது. ஒரு வருஷத்திலே அடிக்கல் நாட்டின ஒரு வருஷத்துல ஃபேக்டரியை திறந்துட்டாங்க போன வருஷம். அது 3 கட்ட இன்வெஸ்ட்மெண்ட், அதுல முதல் கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 20,000 பேர். நான் உங்களுடைய நிறைவு பார்வையை எடுத்துக்கிறேன். கம்பெனிகள் இருக்கலாம், ஆனால் முதலமைச்சர் சொல்வதை போன்றது பெரும் தொகைகள் இங்க வந்திருக்குதா இல்ல. ஆனா அதே அதிமுக ஆட்சி காலத்துல 5,000 கோடி ரூபாயில் இன்றைக்கு டெக்னாலஜி தொடங்கப்பட்டு 10,000 பேர்களுக்கு இன்றைக்கு ஐடி ஃபீல்டில் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. நன்றி. திமுக கொண்டு வந்தது சார். நன்றி. திரு சண்முகவேல் சுருக்கமா. தலைவர் ராகுல் காந்தி இங்க வந்தப்ப நான் அவர் கூட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமா ஒரு கலந்துரையாடல் பண்ண முடிஞ்சது. அவர் ரொம்ப முக்கியமா சொன்னது என்னன்னா, அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம எப்படி ஸ்கில்ஸ் கிரியேட் பண்றோம் ரூரல் ஏரியாஸ்ல கூட அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா பேசியிருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய கனவை ஆல்ரெடி தமிழ்நாடு நனவாக்கிட்டு இருக்கு. இது இப்ப கிரியேட் பண்ற ஜாப்ஸ் எல்லாமே சென்னையை மட்டும் நோக்காம இப்ப மதுரை, கோயம்புத்தூர் இது போன்ற பறந்துபட்ட பல இடங்கள்லயும் இந்த MOU சைன் ஆயிருக்கு. அப்புறம் இப்ப முதல்வர் வந்தப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் வேமோன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர்லெஸ் கார் அவர் டிரைவ் பண்ணி பார்த்தார். இது போன்ற விஷயங்கள்லாம் இந்தியாவிலிருந்து வரும் அரசியல்வாதிகள் யாரும் பண்ணி பார்த்ததா தெரியல. அதாவது ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி உலகமே அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு டிரைவர்லெஸ் கார். அதை நம்ம ஊர்ல இருந்து வர ஒரு தலைவர் ட்ரை பண்ணி பாக்குறதுங்கிறது ஒரு புத்துணர்வு அளிக்குது அனைத்து தொழில் முனைவோருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். நன்றி. நன்றி சார். நன்றி. திரு அக்னி சுருக்கமா. சார், இந்தியாவில் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுல தமிழகம் 4வது இடம். ஆனால் தமிழ்நாடு முதலிடம் இல்லை. முதலிடத்தில் இருக்கிறது மாதிரியே இல்லை, நான் அதை அறிவிச்சிட்டேன்னா 4வது இடத்துக்கு நாம வந்துருவோம் அப்படின்னு சொல்வது ஏற்புக்கூடியதா இல்லை. ஒன்று, நீங்க என்னதான் வெளிநாட்டில் போய் பல 1000 மில்லியன் லட்சக்கணக்காக கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது பயனுடையதா இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நீங்க ஓலா ஊபர்ல எடுத்துக்கிட்டா கூட சார் ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு அந்த ஆப்பை ஓபன் பண்றதுக்கு 2 லட்சம் தான் சார் ஆகுது. அந்த ஆப்பை வச்சுக்கிட்டு 35% தமிழ்நாட்டினுடைய ஒரு நாட்டில் மட்டும், ஒரு மாநிலத்தில் மட்டும் 35% 1000 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா ஒரு ஆப்பை வச்சு 350 ரூபாய் அவர்களுடைய ரத்தத்தை வண்டி யாருது, ஓட்டுநர் எல்லாத்தையும் இது பண்றாங்க. நான் முடிச்சிடுறேன் சார். அந்த மாதிரி இங்க 1300 கோடிக்கு நீங்க கொண்டு வரேன்றீங்க, ஆனால் இங்க ஒரு மாசத்துக்கு 1300 ரூபாய் ஒரு ஆப்ல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதை தமிழக அரசாங்கம் ஏன் ஒரு ஆப்பை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுடைய ஓட்டுநர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏன் கொடுக்க கூடாது? நேரா சொல்லுங்க. ஒரு ஆப் ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். நன்றி. திரு சூர்யா. 4வது இடத்துல இருக்கோம் நாங்க. 1வது இடத்துல இருக்கக்கூடிய டெல்லியினுடைய வளர்ச்சி 2%, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய 37% வீழ்ந்திருக்கு. மகாராஷ்டிரா மட்டும் 2% வளர்ந்திருக்காங்க. டெல்லி 14% வீழ்ந்திருக்கு. தமிழ்நாடு 13% ஒரே ஆண்டுல அதிகமான முதலீடுகளை ஈர்த்திருக்கு. மற்ற மாநிலங்களை விட அதிகப்படியான வளர்ச்சியை போன ஆண்டுல நாம கொடுத்திருக்கிறோம். அப்படிங்கிற நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.